10 கால ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி மோடியோடைய மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தை சென்றடைச்சிருக்கா? அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்ததுக்கான மனநிலை மாற்றம் இருக்கா? இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்லிட்டு விவசாயத்தை தான் சொல்லியிருக்காங்க, விவசாயியை தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு போய் சேர வேண்டிய நிதியை எல்லாம் பிஏஓ ஆபீஸ்ல போய் காத்துக்கிட்டு இருக்கணும். பிஏஓ அன்னைக்கு வரலப்பா போப்பா அப்படின்னு சொன்னோன்னா அந்த விவசாயி அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து என்ன அன்னைக்கு புலப்பு போச்சு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு அவர் காலரை தூக்கி விட்டு சொல்றாரு, அப்பா என்னப்பா அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்துருச்சேப்பா அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ டிஜிட்டலுங்கும் போது என்ன டிஜிட்டல் இந்த நாட்டில் ஜெயிக்குமா அப்படின்னா, மோடிஜி அந்த மந்திரத்தை சொன்னாரு, ஜெயிச்சிருச்சு. பணம் இல்லாத வர்த்தகத்தை, பணம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னாரு. இன்னைக்கு காய்கறி கடையிலிருந்து கப்பல் கம்பெனி வரைக்கும் அந்த டிஜிட்டல் இந்தியாவை பயன்படுத்தி வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. காகிதம் இல்லாத ஒரு குப்பை இல்லாத இந்தியாவை உருவாக்க விரும்புறாரு. ஸ்வச் பாரத்னு ஒரு திட்டத்தை வச்சுட்டு நிறைய குப்பை இருந்துச்சுன்னா அவருக்கு அது முரண்பாடா தெரியும். இப்போ அவர் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்னு சொல்லக்கூடிய தகுதி படைத்த தலைவன் மோடி அவர்கள். அந்த ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சிங்கிறத நாங்கள் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறோம்.